மாவட்டம் மதுக்கரை அருகே மஞ்சுப்பள்ளம் ஆற்றில் உள்ள தடுப்பணையில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் குருசாமி. இப்போ மீன்கள் செத்து மிதப்பதற்கு காரணமாக என்ன சொல்லப்பட்டுள்ளது? அபிநயா, நாம் தற்பொழுது நின்று கொண்டிருப்பது கோவை மாவட்டம் மதுக்கரை குருமபாளையம் அருகே இருக்கக்கூடிய மஞ்சப்பள்ளம் ஓடை. இந்த ஓடையில் மழைக்காலங்களில் அதிக அளவு தண்ணீர் வரும். இந்த தண்ணீரானது வாளையாறு, கேரளாவை ஒட்டியிருக்கக்கூடிய வாளையாறுக்கு செல்லக்கூடிய இந்த ஓடையானது மற்ற காலங்களில் இங்கு இருக்கக்கூடிய தண்ணீரானது தேங்கி இருப்பது விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த தண்ணீரில் கடந்த 2 தினங்களாக 1000க்கும் மேற்பட்ட மீன்கள் மொத்தமாக இறந்து இருக்கின்றன. இதற்கு இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அருகில் இருக்கக்கூடிய தனியார் தொழிற்சாலைகள் உள்ளிட்டவற்றிலிருந்து கழிவுகள் வெளியேறியதன் காரணமாகவே தற்போது மீன்கள் இறந்திருப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். குறிப்பாக இந்த மழைக்காலங்களில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி மழை பெய்த நிலையில் தண்ணீர் வந்த பொழுது இந்த தண்ணீர் வந்த நிலையில் தற்பொழுது இவ்வளவு மீன்கள் தற்போது இறந்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இது தொடர்பான தகவல் அறிந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் நேரடியாக சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வுகளை மேற்கொண்டு சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பகுதியைச் சேர்ந்த முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதி நம்முடைய அவரிடம் பேசலாம். சார், இந்த பகுதியில் மீன்கள் இறந்து போவதற்கு என்ன காரணம்? பக்கத்தால் இருக்கிற வந்துங்க, அந்த நந்து கோல்ஸ்ன்னு ஒரு கெமிக்கல் கம்பெனி இருக்குங்க, நந்து கோல் பேரு. அவங்க வந்து தண்ணி வந்து எப்ப தண்ணி சுத்தப்படுத்துறது இல்லைங்க, அந்த கெமிக்கல் நீர் தண்ணி டேங்க்ல புல் பண்ணி அப்படியே வச்சுக்கிறாங்க. காலங்கள் மட்டும் கண்டிப்பா திறந்து விட்டுறாங்க போறாங்க. இந்த மழை அவங்க நினைச்ச மாதிரி மழை வந்து அதிகமா வரலீங்களா, ஒரு டைம் தான் போயிட்டு லேசா வந்தது போயிடுச்சுங்க. அதனால இத்தனை மீன் செத்துக்கு காரணமா கெமிக்கல் திறந்து விட்டுறாங்க, ஒரே காரணம். ஓப்பனா சொல்றாங்க. இது நான் பலமுறை வந்து போன முறையும் நாங்க ரொம்ப இது பண்ணி பிரச்சனை பண்ணி டேங்கர் உடைக்க சொல்லி எல்லாமே பண்ணாங்க, நகராட்சி நல்லா பண்ணாங்க. ஆனா இந்த தடவை என்னங்கன்னா, இவ ஒண்ணுக்குமே தெரியும் இப்படி பண்ணி வச்சனால இப்ப ஊர்ல வந்து என்னங்கன்னா விவசாய பூமி ஆகட்டுங்க, எங்க ஊர் கிராமம் ஆகட்டுங்க, எல்லாருமே இந்த தண்ணி இந்த டேங்க் இந்த நம்பி இருக்க செக் டேமுங்க, இந்த செக் டேம்ல இருக்க தண்ணி தான் நமக்கு டேங்க் எல்லாத்துக்குமே வருதுங்க. அதனால அது என்ன பாதிப்பு, எங்க உடல்நீரிய பாதிப்பு வருவலைங்க. இத்தனை நாள பாதிப்பு இல்லைங்க. இந்த பாதிப்பு வந்து மீன் செத்து இத்தனை ஆயிரக்கணக்கான மீன் செத்து கிடக்குதுங்க. நல்லவங்களா இருந்துச்சுன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே சொன்னது பிறகு நடந்துக்கணுங்க. அவங்க யாருக்கு இந்த இவங்கெல்லாம் வந்து இந்த இது போல இவங்க இருக்காங்களே பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்கல்லங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கணும் இல்லைங்க. அவங்க வந்து பார்க்கணுங்க, நடவடிக்கை எடுக்கணுங்க. ஊரு பாதிச்சுன்னு எல்லா அதிகாரிகள் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க? ஐயா, நாங்க வந்து நேற்று சாயந்தரம் பிடபிள்யூல இருந்து வந்தாங்க. அவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து கம்பல்சரி சாம்பிள் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நந்து கோட்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தண்ணி எடுங்க, நந்து கோட்ஸுக்கு அப்புறம் வந்த தண்ணி எடுங்க. ரெண்டும் அப்பதான் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். அந்த வித்தியாசத்தை எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறோம். நேற்று அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பொல்யூஷன் போர்டுல இருந்து வந்திருக்காங்க, நகராட்சியில இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இதே விஷயத்தை தான் சொல்லி இன்னைக்கு வந்து சாம்பிள் எடுத்திருக்குதுங்க. சாம்பிளை வந்து ஆய்வுபடுத்தும் போதே தெரிஞ்சிருங்க, இந்த கெமிக்கல் கலந்தது வந்து நந்து கோட்ல இருந்து கழிவுகள் தான் அப்படிங்கிறது வந்து இந்த கெமிக்கல் வரக்கூடிய டெஸ்ட் ரிப்போர்ட்ல கம்பல்சரியா நமக்கு அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சிருங்க. அந்த டெஸ்ட்ல அந்த நந்து கோட்ல வரக்கூடிய ஆசிட் தான் இந்த தண்ணியில கலந்துருக்குங்கிற விஷயத்தை கண்டிப்பா அப்பட்டமா தெரியத்தான் போகுதுங்க. தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டைம் வந்து கட்டாயம் வந்து நம்ம பொதுமக்கள் விட போறது இல்லைங்க. இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் கையில வச்சு தான் இதுக்கான நடவடிக்கை எடுத்து அந்த நந்து கோட்ஸுக்கான ஒரு தண்டனை நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு இதுதான் நம்ம ஊர் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அபிநயா, தற்போது இந்த அருகில் இருக்கக்கூடிய தனியார் கம்பெனியிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் தான் காரணம் என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதே வேளையில் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் காலையிலேயே இந்த பகுதியில் வந்து நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார்கள். இங்கிருந்து 2 கேன்களில் மாதிரிக்காக தண்ணீரை எடுத்திருக்கிறார்கள். இந்த ஆய்வுகள் முடிந்த பின்னரே இந்த மீன்கள் இறந்ததற்கான காரணங்கள் குறித்து தெரிவிக்க முடியும் என்ற ஒரு கருத்தையும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மதுக்கரை பகுதியைச் சேர்ந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய டிவிஷனல் இன்ஜினியர் சந்திரசேகரர் உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று காலை வந்து இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களிடம் பேசிய பொழுது ஒரே நேரத்தில் திடீரென மழை காரணமாக கழிவுநீர் சேர்ந்து வந்திருப்பதன் காரணமாகவும் மீன்கள் இறந்திருக்கலாம், அல்லது வேறு கழிவுகள் ரசாயன கழிவுகள் கலக்கப்பட்டதாலும் இறந்திருக்கலாம். அது ஆய்வு முடிவுகளுக்கு பின்னரே உறுதியாக சொல்ல முடியும் என்ற ஒரு கருத்தையும் அதிகாரிகள் தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பகுதி பொதுமக்களை பொறுத்தவரை இந்த மீன்கள் இறந்திருப்பதன் காரணமாக உடனடியாக இவற்றை அகற்றுவதற்கான உரிய நடவடிக்கைகளை மதுக்கரை நகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினும் இந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். நீர்நிலை பாதிப்பு, பல்லுயிர் பாதிப்பு இவரெல்லாம் ஏற்படக்கூடிய இந்த சூழலை சரி செய்வதற்கான உரிய நடவடிக்கை முறையான ஆய்வுக்கு பிறகு எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. விரிவான கள விவரங்களுக்கு நன்றி குருசாமி.